வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம், முதல் பாதம் ரிஷப ராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாயிடுவாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இல்லாததுனால எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து தன்னுடைய திறமை வெளிப்படுத்த முடியாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் எல்லாமே சாதகம்தான். முயற்சி செய்தால் சரியாயிடும், முயற்சி செய்தால் முன்னுக்கு வந்துடுவோம், வாஸ்தவம் தானுங்க. முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை. முயற்சி என்னவோ 10 பிள்ளைங்களும் முயற்சி செய்ய தான் செய்கிறாங்க, ஆனாலும் 10 பிள்ளைகளும் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்கா இல்லையான்றது ஒன்று இந்த மாதிரி மாத பலன்களை நம்ம பார்த்துக்கிடணும், இல்லையா நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும். ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் வர்றதில்லைங்க. நான் உட்பட எல்லாருமே மாத பலன் அப்படின்னா கிரக அமைப்புகள், இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் பலன் சொல்கிறோமே தவிர யாரும் யாருடைய சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறதில்லை. இந்த மாத பலன்கள் அப்படின்றது 40லிருந்து 50% நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதை வச்சு மட்டும் 100% ஒரு செயல் செய்திட வேண்டாம். இப்போ மேசராசிக்கு நான் பலன் சொல்கிறேன், இல்லை கன்னிராசிக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மேசராசியில் பிறந்தவருக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போது இந்த மாதத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு தான் ஒரு ஜோதிடரால் பொது பலனில் சொல்லிட முடியும். அப்போது சுய ஜாதகத்தை வச்சு தயவு செய்து ஒரு முடிவு பண்ணுங்க. அதுபோக வரக்கூடிய ஆவணி மாதத்தில் பிரமாதமான மாற்றங்கள் நிறைய உண்டு. 5ஆம் தேதி ஆவணி மாதம் 5ஆம் தேதின்னு சொல்லக்கூடிய நாளில் சுக்கிர பகவான் கடக சுக்கிரன் ஆகிறாரு. ஆவணி மாதம் 9ஆம் தேதி சிம்மத்தில் புதன் மாறுறாரு. ஆவணி மாதம் 26ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு வராரு. ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலா ராசிக்கு வராரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நிறைய உண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு 6வது பாவகத்தில். பொதுவாக ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் 6, 8, 12வது பாவகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேசராசிக்கு மட்டுமே செவ்வாய் அதிபதி கிடையாது, மேசராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் தான். அப்போது மேச ராசியாதிபதி மேசராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் 6வது பாவகத்தில் அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். செவ்வாய் சந்திர பகவானுடைய சாரத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமானது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக விரோதம், செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை, போகாத இடத்துக்கு போனன்ற பேர், சில விதமான சட்ட சிக்கல், இந்த மாதிரி மனை சார்ந்ததோ இல்லை பொருளாதாரம் சார்ந்ததோ மன ரீதியாக ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளோ இந்த மாதிரி விரோதம் தீரக்கூடிய தருணமாக இந்த மாத தொடக்கத்திலேயே மேசராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது. இன்னும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுன்னு தெரியலைங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. நித்தம் ஒவ்வொரு தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குதுங்க, ஒன்று மாற்றி ஒன்று ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மன அழுத்தம் ஏற்படக்கூடிய, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களும் இருக்க தான் செய்கிறாங்க.
அப்போ உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்ன அப்படின்னா, 5வது பாவகத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருவார். வேறு யாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிராப்தம். மேசராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி நிலையில் கேது பகவானோட இணைகிறார். கேது பகவான் நமக்கு ஞானகாரகர், நிறைய பேருக்கு தெரியும். அப்போ 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த பூர்வீக விஷயத்தில் பூர்வீக பாகப்பிரிவினை செய்து கூட முடியாமல் பூர்வீகத்தில் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு, இல்லை புத்திரபாகியத்தில் ஒரு சிலருக்கு சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு சில விதமான சங்கடங்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மேசராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும். இந்த பாகப்பிரிவினையாக இருக்கட்டும், புத்திரபாகியத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில சங்கடங்கள் எல்லாமே சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாதம்தான் ஆவணி மாதம். பூர்வீக வீட்டில் இருக்கிறனுங்க மாற முடியல, அல்லது பூர்வீக வீட்டில் இருக்கிறனுங்க அந்த பூர்வீக வீடு புதுப்பிச்சுக்கிட முடியல, புத்திரபாகியத்துக்காக 6 வருஷம் 7 வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் நடக்கலைங்க. இந்த தருணத்தில் 5வது பாவகத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் வர்றதும், அதுபோக 9ஆம் தேதி ஆவணி மாதம் 9ஆம் தேதி புதன், உங்களுடைய ராசிக்கு 3, 6 கூடிய கிரகம் புதன் 5வது பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய தருணமும் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக 3வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி 9வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு இருக்கக்கூடிய சூழல் புனர்பூச நட்சத்திரம். சூரிய பகவான் வந்துங்க குரு பகவானுடைய, அதாவது சூரிய பகவான் வந்து புத்திரஸ்தானத்தில் வராருன்னு சொன்னேன் இந்த ஆவணி மாதத்தில். அதுதான் உண்மையும் கூட. சூரிய பகவான் யாருன்னா புத்திரஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானத்தில் வராரு. புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரம்ன்றது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவானோட 9வது பாவகன் சொல்லக்கூடிய மேஷராசிக்கு 11வது பாவகம், 9வது பாவகம் இல்லை 11வது பாவகத்தை பார்க்கிறார். இதனால் பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கும் இந்த நேரம் நல்லா இருக்கும். அதுபோக புத்திரபாகியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த நண்பர்களுக்கு 100% பிள்ளை செல்வம் பெறும். சரிங்களா? அதாவது இப்போ அப்பா செஞ்ச தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேனுங்க, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க, இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, தெரியாத தொழில் செய்கிறதும் தப்பு, தெரிஞ்ச தொழில் விடுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. தெரியாத தொழில் செய்யணும்னு நினைக்கிறதும் தப்பு தான், இல்லை தெரிஞ்ச தொழிலை விட்டுணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த தொழிலே, உங்கள் முன்னோர்கள் செய்துகிட்டு இருந்த தொழிலே நிச்சயமாக இந்த தருணத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கும். இந்த சுக்கிரன் 4வது பாவகத்தில் வராரு, தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வராரு. இதனால் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வந்துட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் 5ஆம் தேதிக்கு மேலே. அப்போ வெளியூர் வெளிநாடு போன்ற அமைப்புகள் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். எப்படி பார்த்தாலும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்பட போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த தருணமானது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதம். சரி, சிந்திச்சு நீங்கள் செயல்படுங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் உறுதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.